செலுத்துகிறோம். இந்த புதிய நாளுக்குள் தகப்பனே எங்களை நடத்த போற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே நன்றி நன்றி நன்றி. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையாய் என்னை நடத்தும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையாய் என்னை நடத்தும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய
வைக்கிறவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆண்டு முழுவதும் எங்களை போஷிக்கிறவர தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை தகப்பனே நடத்தினவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருவரோடும் தகப்பனே கூட இருக்கும்படிக்காய் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவருடைய ஆண்டவரை ஒவ்வொருதையும் தகப்பனை தூக்கி ஆண்டவரை தந்தையை போல தேற்றும்படிக்காய் ஜெபிக்கிறோம். தகப்பனை போல தகப்பனை உன் தோள்களில் எங்களை சுமக்கிற தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனை உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கடல் மேல் நடந்த தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனை எங்களுக்காக பாடுகளை சுமந்த தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எமக்காக பாடுகளை சுமந்த தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் மத்தியில் தகப்பனை அசைவாடின தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மூடமாக தகப்பனை உம்முடைய ஆசீர்வாதத்தோடு இந்த ஆண்டுகள் தகப்பனை வந்திருக்கிறோம். தகப்பனை ஆசீர்வதிக்கும் படிக்காய் உம்முடைய நாமத்தை தகப்பனை உயர்த்தும் படிக்காய் தகப்பனை உம்மிடத்தில் கூடி வந்திருக்கிறோம். தகப்பனை ஆசீர்வதிக்கும் படிக்காய் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருத்தரோடு கூட இருக்கும் படிக்காய் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருத்தரோடு தகப்பனை ஆசீர்வாதத்தோடு கடந்து செல்ல தகப்பனை ஒவ்வொரு தகப்பனை 30, 60, 100 பெருகி பலன் கொடுக்க நீர் தாமே கிருபை செய்யும் படிக்காய் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா மீதி வேலைகளை தகப்பனை நடத்தும் படிக்காய் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா உங்களை இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த புதிய ஆண்டிலே நாங்கள் ஒவ்வொரு முகமுக சந்திக்கவும் தேவன் எங்களுக்கு கொடுத்த தயவுக்காக இதுக்காக நாங்கள் ஒவ்வொரு நன்றி சொல்லலாம். காரணம் என்ன புதிய ஆண்டிலே நாங்கள் கர்த்தருக்குள்ளாக எப்பொழுதுமாக நாங்கள் இருக்கும் போது அவர் எங்களை நடத்துகிறவர்களாக இருக்கிறார். ஆமென் ஹல்லேலூயா சந்தோஷமாக இருக்கிறோம். புதிய ஆண்டு எல்லாரும் சந்தோஷமாக சிரிச்சவர்கள் மாத்திரம் கைவிடத்தை சொல்லுவோம். ஹல்லேலூயா ஆமென். கர்த்தர் எங்களை ஒவ்வொருவரையும் நல்லமையாக நடத்த போறார். இந்த ஆண்டிலே நாங்கள் இந்த பாடுற பாட்டை போல நாங்கள் அவ்விதமாக நாங்கள் கர்த்தருக்குள்ளாக கலந்து சொல்வோம். ஏன்னா உற்சாகமாக தேவனுக்குள்ளாக இந்த நாட்களை நாங்கள் எங்களை நடத்த போனோம். ஆமென் ஹல்லேலூயா. சங்கீத வேலையை இருக்கக்கூடிய நாங்கள் 100வது சங்கீதத்தை எடுத்து நாங்கள் வாசிப்போம். 100வது சங்கீதம் ஒரு நாள் வாசிப்போம். பூமியின் குடிகளே எல்லோரும் கர்த்தரை கெம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோடு கர்த்தருக்குள் ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சந்நிதி முன் வாருங்கள். கர்த்தரே தேவனென்று அறியுங்கள். நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாய் இருக்கிறோம். அவர் வாசல்களின் துதிகளோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. ஆமென் ஆமென் ஹல்லேலூயா. Lobt unseren Gott, ein Psalm für die Dankopferfeier. Jauchzet Jahwe alle Welt, dient Jahwe mit Freude, kommt mit Jubel zu ihm, erkennt es, nur Jahwe ist Gott. Er hat uns geschaffen, seinen sind wir, sein Volk und die Herde auf seiner Weide. Geht durch die Tempeltore mit Dank, kommt mit Lobgesang in seine Höfe, dankt ihm, preist seinen Namen, denn Jahwe ist gut. Ewig bleibt seine Gnade, seine Treue für alle Generationen. Amen. ஆமென் ஹல்லேலூயா. என்ன சொல்றாருன்னா பூமியின் குடிகளே எல்லாரும் கர்த்தரை கெம்பீரமாக பாடி. இந்த ஆண்டை நாங்கள் கர்த்தரை கெம்பீரமாக பாடி அவரை நாங்கள் மகிழ்ந்து களி கூறும் போது கர்த்தர் எங்களுக்கு உதவி என மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தோட அவர் சன்னதிக்கு வாருங்க. நாங்கள் ஆனந்த சத்தத்தோட அவருடைய சமூகத்தில் நாங்கள் வந்து நாங்கள் தேவனை ஆராதிக்கிற வேளையில அவர் எங்களுக்கு உதவி செய்யணும். நாங்கள் மனமகிழ்ச்சியோட ஒரு சந்தோஷத்தோட தேவனுடைய சமூகத்தில் அப்படித்தான் வந்து நாங்கள் துதிக்கிறோம். நாங்கள் இந்த இடத்துல வந்துட்டோமே பவுல் சொல்றாரு, ஈசாக்கு சொல்றாரு, மாத்தா சொல்றாரு, நீங்கள் ஒரு மன விருப்பத்தோட வந்து தேவனை ஆராதிக்கிற வேளையில அவருக்கு ஆனந்த சத்தத்தோடு நாங்கள் தேவனை துதிக்கிற வேளையில அவர் எங்களுக்கு பெரிய காரியங்கள் செய்வார். இந்த சங்கீத வேளையில வடிவாக தேவன் எங்களோட பூமியில இருந்த குடிகள் எல்லாரும் தேவனை தான் துதிக்கும்படியாக தேவன் சொல்றார். இந்த வார்த்தை சங்கீத வேலைக்காக யாவரும் கைகளை தட்டி நாங்கள் தேவனை பயன்படுத்துவோமாக. ஆமென். இந்த வேளையில